சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் வந்து மட்டர் பன்னீரும் ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் நெய் விட்டுட்டு முந்திரி, ஜீரகம், கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அது கூட 10 நிமிஷம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கும் போது அந்த ரைஸில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா கீ பட்டு ஜீரா ரைஸ் வந்து அப்படியே ஃப்ளேவராக சூப்பராக வருங்க. 1க்கு 1.25 தான் என்னோட அளவு. அதுதான் வைப்பேன், நல்லாவும் வரும் புழு புழுன்னு. ஜீரா ரைஸ் பாருங்கள், அப்படியே சும்மா புழு புழு புழுன்னு சூப்பராக வருங்க. அப்புறம் இவனை அப்படியே ஒரு சைடு ஓரத்தில் வச்சுட்டு வாங்க மட்டர் பன்னீர் எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சோல எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா என்னென்ன வேணுமோ அது கொஞ்சோல போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வாசனை போன பிறகு நம்ம தக்காளியை வந்து நறுக்கி போடாமல் அப்படியே வந்து அரைச்சி போட்டுடணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி டைப்பாக கொடுக்கும். அதனால கொஞ்சம் 2 தக்காளியை மட்டும் அரைச்சி போட்டுட்டு ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சிருந்த மட்டரை வந்து 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு ரெட் சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரே ஒரு பொட்டேட்டோவை மட்டும் கொஞ்சம் பெருசாக நறுக்கி அப்படியே வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி போடும்போது அந்த குழம்புல பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஹீரோவான பன்னீரையும் தூக்கி போட்டு ஆல்ரெடி நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இருக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருந்த மட்டரையும் தூக்கி உள்ளே போட்டு, மட்டர்னா வந்து க்ரீன் பீஸுங்க, அதை சொல்லாமல் நான் வாட்டில் மட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹிந்தியில் வந்து அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இப்படி முழுசாக சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழுன்னு கிரேவி மாதிரி வேணும், கொஞ்சோல அந்த க்ரீன் பீஸை மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக குழுன்னு நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.